இந்த இயக்கம் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதற்கு சில கேள்விகளும் கூடத்திலே கேட்கக்கூடும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலை என்ன, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலை என்ன என்பதை நீங்கள் அறிவீர்கள். இருவரையும் தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஒரு கட்சி ஆளும் மற்றொரு கட்சி எதிர்கட்சியாக இருக்கும். 60 ஆண்டுகள் ஆண்ட கட்சி, 35 ஆண்டுகள் ஆண்ட கட்சி, 2 எதிர்கட்சியை உட்கார வச்சிருக்காரு. இதுதான் சரித்திரம். யாருமே செய்ய முடியாது. இதை நான் சொல்வதற்கு காரணம் உடைய ஆற்றலும் சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் தான் எனக்கு காரணம். எல்லோரும் நம்பினார்கள் ஒரு மாற்றங்கள் தமிழ்நாட்டில் வேண்டும் என்று விரும்பினார்கள். அந்த மாற்றம் தான் இயற்கையாக கொடுத்திருக்கிற கொடையாக நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வெற்றி தளபதி விஜய் அவர்கள் என்பதை நான் சொல்வேன். மீண்டும் ஆட்சிக்கு வருவோம். எங்கப்பா நீங்க வர போறீங்க? இருக்கிற இடமே தெரியாத போக போறீங்க. எங்க வர முடியுங்களா? தடுமாறி கொண்டிருக்கிற நிலையில் ஒவ்வொரு இயக்கம் இருக்கிறது. ஏன் இதை சொல்கிறேன் சொன்னால், நாங்கள் 108 பேர் வெற்றி பெற்றோம். ஆனால் ஆனந்தத்திலே செல்கிற போது ஆனந்த் சொன்னார், இந்த 108 பேரை வைத்துக் கொண்டு ஒன்று செய்ய முடியாது, 112 பேர் கொண்டு வந்தார். பாண்டிச்சேரி படத்துல எரிச்சு கொண்டாங்க. அண்ணா தெரிஞ்சுக்குவாங்க மந்திரி எப்படா நீங்க 47 பேர் மந்திரி ஆகும் சொன்னா, இங்க இருக்கிற 51 பேரும் சேர்ந்து இணைக்கிறாங்க. யாரு? திமுகவோட. வடதுருவம் தென் துருவம் என்று பேசிக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்கலாம் என்று ஒருவர் நினைக்கலாம். அதை விட துரோகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்காது என்பதை நான் நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏப்பா நீங்க 2 பேரும் ஒட்டுக்க சேர்ந்துட்டு மீண்டும் சுருட்டலான்னு பார்த்து விட்டுருவாரா? பார்த்தா 10 பேரை கூப்பிட்டார். அந்த கட்சிக்கெல்லாம் மந்திரி கொடுத்தார். இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் 67க்கு பிறகு காங்கிரஸ் மீண்டும் மந்திரி சபையில் இடம் பெற்றிருக்கிற வரலாறு இன்றைக்கு தான் சொல்லணும். அவருக்கு புரியாது. இந்த ஆட்சி 6 மாதம் தான். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு ஆட்சி 6 மாதம் அல்ல. அவர் இருக்கும் வரை அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர். சட்டமன்ற உறுப்பினர் வேலைக்கு வாங்கிக்கங்க. எங்கடா என்ன மாட்டு சந்தையா? போய் வேலைக்கு வாங்கிட்டு வர ஆட்டு சந்தையா? இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் எங்கே குதி என்றாலும் குதிப்பார்கள், எந்த இடம் என்று பார்க்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு தான் அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். நீங்கள் மறந்து விடக்கூடாது. அங்க இருக்கிறவங்க வருவான தவிர இங்க இருக்கிறாங்க போக மாட்டாங்க. நான் கேட்கிறேன், பவானி சாகர் ஆறு வந்து என்ன வரும்? கிழக்கு நோக்கி தான் போகும். மேற்கு நோக்கி போகுமா? போகாது. ஆகவே மேற்கு நோக்கி போகின்றோம் அவர்கள் தான். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், கொஞ்ச நாள்ல சில கட்சி தலைவர் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, மதிமுக மாதிரி நாங்கள் நடத்தக்கூடாதான், நாங்கள் அதே மாதிரி இருக்கோம். 10 பேர் இருந்த போது, கட்சி இருந்த போது, எனக்கு கட்சி கம்பெனியா இருந்த போது நான் அதை வச்சுட்டு சவால் வச்சுருக்கிறேன். முதல்ல நினைச்சாங்க எதிர்கட்சியாவது வருவான்னு நினைச்சாங்க, எதிர்கட்சியும் முடிக்கிட்டு விட்டீங்க. முடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அவங்க பேசுகிற பேச்சு என்ன, அவங்களுடைய வார்த்தைகள் என்ன? இந்த செங்கோட்டையை ஒழித்து விட்டு தான் வேறு வேலை. நான் எதுக்கு போட்டு பார்த்துட்டு கிடையாது. ஸ்பீக்கர் பாரு சார், ஸ்பீக்கர் சார், ஸ்பீக்கர் சார், ஸ்பீக்கர் சார். அவர் அப்படியே அங்கே பார்த்துட்டு இருக்காரு. இதுதான் நிலை. அங்க இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் கற்பனை உலகத்தில் இருக்கிறார். இந்த கற்பனை உலகத்தை தூள் தூள் செய்து காட்டியவர் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்திலே தலைவர் தளபதி. இன்னைக்கு அவங்க சொன்னாங்களே 717 மதுக்கான கடைகளை மூடப்பட்டிருக்கார். எத்தனை நாள் கேட்டீங்க? இன்னும் பல இடங்களிலே மூடுவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். மக்களுக்கு இடையூறாக இருக்கிற கடையை அப்புறப்படுத்தி வேறு இடத்தில் வைக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த குழந்தைகளுக்கு யாராவது பார்த்திருக்கீங்களா? அரசு மருத்துவமனையில் பிறக்கின்ற இந்த தாய்மாருடைய குழந்தைகள் அப்படியே